வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கார்ட்டூன் ஃபோட்டோஸை எப்படி நம்ம மேக் பண்ணுறது, அது நம்ம முகத்தை வச்சு சிம்பிள் மெத்தடில் நம்ம மேக் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகம் ஃபுல்லாகவே நமக்கு ரெண்டிங்கில் இருக்க ஃபோட்டோ அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ தான். நீங்களும் உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்களோட முகத்தை வச்சு அழகாகவே நீங்கள் மேக் பண்ண முடியும். அது சிம்பிள் மெத்தடில். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அது நம்ம மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்ல, 2 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம். 2 அப்ளிகேஷனும் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வரும். இதில் கண்டினியூ கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் காசு கொடுத்து வாங்கிறதுல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேன்சல் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க, எரர் ஐக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹலோக்கும் ஹலோ பர்மிஷன் கொடுங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் ஃபோட்டோஸையும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபோட்டோஸை எந்த ஃபோட்டோஸை நீங்கள் அதாவது நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க அந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய ஃபோட்டோஸ் இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எந்த ஃபோட்டோஸோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கேன். ஓகே, சூன் பண்ணி கரெக்டாக உங்களோட பேச மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. இதில் ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஃபில்டர் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்டூன் ஃபோட்டோஸ் மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு காசு கொடுக்க சொல்லும். 3 நாளைக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படின்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா சும்மா எரர் மார்க் மாதிரி காமிக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஓகே, இதை நீ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சேவுக்கு அதுக்கும் அப்ளை கொடுங்க. கொடுத்ததுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்றீங்க. இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கேன்சல் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனுக்கு நம்மளோட ஒர்க் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2வது அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். 2வது அப்ளிகேஷனை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி நான் இதை மேக் பண்ணது நான் கேன்சல் பண்ணி உங்களுக்கு முதல்ல இருந்து காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபில்டருமே பேக்ரவுண்ட் ஃபில்டர் எல்லாமே உங்களுக்கு தருவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரை நான் உங்களுக்கு தருவேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ ஒரு ஃபில்டர் அதாவது ஏதோ ஒரு கார்ட்டூனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறதுக்கு போது நம்ம என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்டு நம்ம செலக்ட் பண்ணோம். ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வேணுமோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இது ஒன்று இருக்குது. இந்த ஃபில்டர் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நான் தான் உங்களுக்கு அந்த கார்ட்டூன் ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த கார்ட்டூன் வேணுமோ அந்த கார்ட்டூன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இதை செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அதில் கணக்குக்கு நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸை எந்த ஃபோட்டோஸோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணால் இப்போ நம்ம இந்த ஃபோட்டோஸை நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடுப்போம். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் எரர் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா எரர் மார்க்குன்னு இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் ஃபேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். இந்த மெத்தட்லேருந்து நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எரர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக நீங்கள் எரர் பண்ண முடியும். இந்த எரர் நல்லா கிளியராக போகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபில்டரை கொஞ்சம் என்ன நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தால் அது கரெக்டாக எரர் ஆகிடும் எல்லாமே. ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அதை தென் நீங்கள் நல்லா கரெக்டாக செஞ்சு எடுத்துங்க எல்லாத்தையுமே. இதை கொஞ்சம் சிம்பிளாக எடுங்க. என்ன சொன்னால் நம்ம இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபோட்டோ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம். ஓகே, ஜூம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டிக் மார்க் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து வைங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது சைட்டில் பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் எகன் நீங்கள் இந்த எரர் மார்க்கு போங்க. போனதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சூன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எரர் அப்படின்றதுக்குள்ள கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே எரர் இருக்குது. அதை அந்த ரேசரை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நார்மலாக எடுக்கணும். நார்மலாக எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் இதை கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் பண்ணது காட்டாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம டிக் மார்க் கொடுப்போம். இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கு இதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இன்னும் ஸ்பெஷலாக செய்யலாம், ஸ்பெஷாலிட்டியாக செய்யலாம். என்ன சொன்னால் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு செய்கிறதுக்கால கொஞ்சம் நிறைய குயிக்காக நான் செஞ்சு காட்டினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நம்ம சிம்பிளாக செஞ்சது சிம்பிள் மெத்தடில். ஓகே, பை பை, see you.